இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு நம்ம 5வது திருமண நாள் வர்றதுக்கு. எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என்று ஆசையோடு கேட்டாள். என்ன செய்வது என்று தெரியலம்மா, கையில் ஒரு பைசா கூட இல்லை. வாங்குகிற சம்பளம், வீட்டு வாடகை மற்றும் காய்கறி, மல்லிகை, மற்ற செலவுக்கே கரெக்டாக இருக்குது. நான் என்ன செய்யறதுமா? கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி தருவேன். சரி என்று சொன்னாலும் மனதிற்குள் ஒரு ஆசை இருந்தது அவளுக்கு. ஏங்க, சாப்பாடு இன்னும் 10 நிமிடத்தில் தயாராகிவிடும், சாப்பிட்டு வேலைக்கு போங்க என்று சொன்னாள். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் என்று சொல்லி வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தார். ஒரு வேளையாக சாப்பாடு மேசைக்கு வந்தது. அவனும் தட்டில் சாப்பாடு எடுத்து வைத்து சாப்பிட்டு கொண்டே தன் மனைவியின் முகத்தை பார்த்தான். முகம் கொஞ்சம் வாடலாக இருந்தது. சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று சொல்லி வேலைக்கு புறப்பட்டான். மனைவியோ, சரிங்க, பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி வைத்து விட்டு வந்து வீட்டில் உள்ள வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். மாலை நேரமானது. கணவனும் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். வாங்க, போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு டீ கொண்டு வரேன் என்று சொல்லி சமையல் அறைக்கு போனாள். டீ போட்டு கொண்டு வந்து இருவரும் அமர்ந்து டீ குடித்தனர். இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை. அப்படியே நேரம் கடந்தது. இரவு உணவு சாப்பிட்டு மீண்டும் தூங்க போய்விட்டார். மனைவிக்கு ஒரே கவலை. எதுவும் நம்மிடம் பேசவே இல்லையே, ஒருவேளை நான் கல்யாண நாளுக்கு ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொன்னதுனால பேசாமல் இருப்பாரோ என்று மனதிற்குள் பல ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. நாட்கள் சென்றது. அன்று திருமண நாள். காலையில் இருவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். வாங்க, நாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் என்று இருவரும் போயிட்டு வந்தாங்க. இருவரும் வீட்டிற்கு வந்த பிறகு கணவர் ஒரு gift பாக்ஸ் மனைவியின் கையில் கொடுத்தார். என்னங்க இது, சொல்லுங்க சொல்லுங்க என்று சொன்னாள். நீ பிரித்து பாருமா, உனக்கே தெரியும் என்று பொறுமையாக பதிலளித்தார். அவளும் அந்த கவரை கிழித்து அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமாக இருந்தா. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பட்டு புடவையும் வளையல், பொட்டு, பூ. அதை பார்த்ததும் அவளுக்கு ஆகாயத்தில் பறப்பது போல இருந்தது. கணவரை பார்த்து, எப்படிங்க, எப்படி வாங்குனீங்க, காசு இல்லாத நேரத்தில் எப்படி வாங்குனீங்க என்று கேட்டாள். அது ஏமா இப்போ, நீ சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு என்று சொன்னார். இல்லை, சொல்லுங்க, எங்கேயாவது கடன் வாங்குனீங்களா, இல்லை என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியணும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். அதுவாமா, நம்மளுடைய திருமண நாள் வருதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே இருந்து மாத சம்பளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து சேர்த்து வச்சம்மா, அதில் தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னார். ஏங்க, உங்களுக்கு எதுவும் வாங்கி கொள்ளவில்லையா என்று கேட்டாள். எனக்கு எதுக்குமா, உனக்கு மட்டும்தான் வாங்கினேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை என்று சொன்னார் கணவர். மடமடவென சமையல் அறைக்குள் சென்று ஒரு பையை கொண்டு வந்து கணவரிடம் நீட்டினாள். என்னம்மா இது என்று கேட்டார். பிரித்து பாருங்கள் என்று சொன்னாள். பிரித்ததும் அதில் ஒரு சட்டையும் ஒரு வேஷ்டியும் இருந்தது. அதை பார்த்ததும் எப்படிம்மா இது என்று கேட்டார். நீங்கள் எப்படியும் எனக்கு வாங்கி தருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு எதுவும் வாங்கிக்க மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து நீங்கள் வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உங்களுக்காக வாங்கினேன். நீங்கள் இதை போட்டுக்கோங்க என்று சொன்னாள். இருவருடைய முகத்திலும் புன்னகை பூத்தது. இருவருக்குள்ளேயும் அன்பு ஆறாக பாய்ந்து கொண்டிருந்தது. காசு இல்லை என்பதை பற்றி கூட நினைக்காமலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தனக்கு இல்லை என்றாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தன் மனைவிக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தையாவது தர வேண்டும் என்று நினைப்பவன்தான் கணவன். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினாலே இலைகளுக்கும் பூக்களுக்கும் காய்களுக்கும் செல்வது போல மனைவி என்பவள் இருந்தாலே போதும், அந்த வீடு செழித்து சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும். மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது அன்பும் அவன் வாங்கித்தரும் சின்ன சின்ன சந்தோஷமும் தான். இதை செய்தாலே போதும், வாழ்க்கை ஒரு வெற்றி பயணமாக மாறிவிடும். நன்றி.